ராஜி மேம் வந்து ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அவங்க அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையை ஒன்று சக நடிகைகள் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். நல்லா டிவி சீரியல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது, நல்லா ஃபேமஸாக தான் இருந்தாங்க. குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏதோ பண்ணினான்றாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப பவர்ஃபுல்லான பொண்ணு. எல்லா இடத்துலையும் எங்க பார்த்தாலும் நல்லா அன்பா பேசுறவங்க, அவங்கள பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இது வந்து அது மீடியால தான் ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க நடிக்கிறாங்களே, அவங்களுடைய சினி ஃபீல்டுல தான் நடந்திருக்கு. பட் அவங்க குடும்பத்துல அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய மகளுக்கு வந்து புட்டு சுத்துற மாதிரி இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனை இனாகிரேஷன் பண்ண வேண்டிய பொண்ணு இந்த மாதிரியான ஒரு விபரீதமான ஒரு முடிவு எடுத்திருக்கு. சொல்லுங்கண்ணா, எப்படி உங்களுக்கு எந்த மாதிரியான சொந்தம் அவங்க ராஜேஸ்வரி மேடம்? என் மக பெரிய பொண்ணு அவதான். ஆனா என்னுடைய மாப்பிள்ளைக்கு அண்ணன் ஒய்ஃபு, எனக்கு மக முறை தான், எனக்கு மக தான். நல்லா டிவி சீரியல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது, நல்லா ஃபேமஸாக தான் இருந்தாங்க. குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏதோ பண்ணினான்றாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பொண்ணு. எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய இது. நல்ல ஒரு தெய்வ பக்தி, முருக பக்தி அதிகம். கோயிலுக்கு இறக்கிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட திருப்பூர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்கு. சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு வெள்ளியிலே வேலைலாம் ரெடி பண்ணி கொடுத்து, அநியாயமாக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய மகளுக்கு வந்து புட்டு சுத்துற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு இதில் எக்மோரில், இதில் அசோகா ஹோட்டலில் எல்லாமே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி ஞாயிற்றுக்கிழமைனா இன்னும் 2 நாளைக்கு 2 நாள் 4 நாளைக்கு இன்னையிலேருந்து 4 மறுநாளுக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை இனாகிரேஷன் பண்ண வேண்டிய பொண்ணு இந்த மாதிரியான ஒரு விபரீதமான ஒரு முடிவு எடுத்திருக்குது. என்ன தெரியல, என்னன்னு தெரியல. குடும்ப தகராறுன்றாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல அவ்வளோவா அவங்கவுங்களுடைய வேலையை பார்த்துட்டு போறதுனால குடும்பத்துல போயிட்டு அதிகமா இன்வால்மெண்ட் ஆவறது. அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ நான் இருக்கேன்னா, இப்போ என் பொண்ணு வந்து வெளிநாட்டுல இருக்கு. இப்போ நான் வெளிநாட்டுக்கு போக முடியாது. ஏன்னா நான் வந்து சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர். எனக்கு பாஸ்போர்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா அங்கே என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. அவங்களா ஃபோன் பண்ணி சொன்னாதான் நமக்கு தெரியும். அது மாதிரி என்னமோ ஒரு இல்லை. இப்போ நான் இந்த கூட்டத்தில் எல்லாருமே இருந்தாங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு எமோஷனலாக. என் மகள் இல்லைங்க, மகள், அதாவது இந்த செய்தி கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி ஸ்டெப் டாட்டர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. ஏன்னா சாதாரணமாக இறந்திருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. 4 அன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. 2வது இது வந்து அது மீடியாவில் தான் ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க நடிக்கிறாங்களே, அவங்களுடைய சினி ஃபீல்டில் தான் நடந்திருக்கு. ஆனால் பட் அவங்க குடும்பத்தில் அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு கரெக்டாக ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி கணவரோட ஒரு பிரச்சனை அப்படின்றாங்க. அது சண்டை சச்சரவு இருக்கதாங்க செய்யும். குடும்பம்னா நானே இப்போ டெய்லி சண்டை தான் போட்டுக்கோம். அதுக்குன்னு என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் நம்ம இயல்பான வாழ்க்கைக்கு வந்துடுவாங்களே தவிர இந்த மாதிரி அட்டன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும். பசங்கள்லாம் தங்கமான பிள்ளைங்க. பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு 20 வயசு இருக்கும். அந்த பொண்ணுக்கு 4 நாளைக்கு சடங்கு பண்ணணும்னு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த குழந்தைக்கு 13 வயசு தான் ஆகுது. இந்த மாதிரி ரொம்ப என்னால் ரொம்ப தாங்க முடியலங்க. ரொம்ப ஃபீலியாக இருக்குது. எப்படி தான் அவங்க எப்படி தான் இனிமேல் இதுக்கப்புறம் எப்படி தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரியா, அதுதான் நான் சொல்கிறேன். டச் இல்லை. மக உறவு தானே தவிர அவ்வளோ டச் இல்லை. என் பையன் கல்யாணத்துக்கு வந்தாங்க, வேலூரில் கல்யாணம் ஆனது, அப்போ வந்தாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை நான் இப்போ தான் நான் பார்க்குறேன். அவ்வளோவா இது இல்லை. இப்போ ஃபோன் டிரான்சாக்ஷனும் கிடையாது அவ்வளோவா. ஏன்னா அதுதான் பிரச்சனை. எவ்வளோ அன்பாக பழகுவாங்க. அன்பனா அதான் அப்பா என்னை சித்தப்பான்னு தான் கூப்பிடும். சித்தப்பான்னு தான் அன்பாவோட தான் பேசும். அதெல்லாம் நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்டு, நல்ல பொண்ணு. ஆனால் இது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு. ஆனால் பட் எப்படி தான் டெத் ஆச்சுன்னு தெரியல. பேப்பரில் போட்டிருக்க இதை வச்சு பார்க்கும்போது சூசைட் அட்டம்னு சொல்கிறாங்க. அது எல்லாரும் தற்கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க ஒரு அயன் லேடியாக இருப்பாங்களே, ரொம்ப அயன் லேடி இல்லை. அதுதான் சினி ஃபீல்டு. அவங்களுடைய மீடியாவில் தாங்க நடந்திருக்கு. வீட்டில் கூட ஃபேமிலியில். ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டாங்க. ஆரம்பத்துலேருந்தே வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்ட்டு,
அப்போ அதுலேருந்து அவரை வந்து ரெக்கவரி ஆகி அவரை நல்லபடியாக தேத்தி எல்லாமே இவங்க தான் என் பொண்ணு தான் கொண்டாந்தது. நல்லா வந்துட்டாரு. இப்போ இந்த இடையில தான் ஒரு 10 நாளாக வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து அந்த பொண்ணு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 10 நாளுக்குள்ள என்னென்ன, ஆனால் அதனுடைய ப்ரொஃபஷ்னலை தான் ஃபால்ட்டு. அது நடிக்கிற சினி ஃபீல்டில், அது நடிக்கிற அந்த சீரியலில் ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனால் அது வெளியே வரணும்னா அது கடவுளை தான் பார்த்து வெளியே கொண்டு வரணும். இல்லை, அந்த மாதிரி ஹேபிட்லாம் கிடையாது. ஹஸ்பண்டு அது கூட விட்டுட்டாரு. அவருக்கு சில மருந்தெல்லாம் கொடுத்து, இல்லை அவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த பழக்கத்துலேருந்து அவர் ரெக்கவரி பண்ணிட்டாங்க. அதுக்காக மாற்று மருந்தெல்லாம் கொடுத்து அந்த குடி பழக்கத்துலேருந்து அவர் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஐயப்பந்தாங்கல்ல இதில் லீஸுக்கு போனாங்க. அங்கே போய் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அங்கேருந்து வீடு காலி பண்ணிக்கிட்டு அவங்களுடைய நேட்டிவ் வந்து பிராட்வே தான், திரும்ப பிராட்வேக்கே போயிட்டாங்க அப்படின்னு மொத்தத்தில் ரொம்ப வேதனை. ஏன்னா ஆனால் பட் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம். ஃபேமிலிங்கிறது ஜஸ்ட் ஒரு 5% தான் இருக்கும். ஆனால் 95 வந்து அவங்களுக்கு அந்த சினிமாவில், அதான் அந்த மீடியாவில், அதாவது அந்த சீரியல் இதில் ஏதோ அவங்களுக்குள்ளே நடந்திருக்கு. ஆனால் பட் அது என்னன்னு தெரியல. எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா பண்ண முடியும். அதான் மனுஷ வாழ்க்கை, அவ்வளோதான். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் ராஜி மேம் வந்து ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அவங்க அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையை ஒன்று சக நடிகைகள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர்கிட்ட அதை வெளிப்படுத்தி அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிருக்கலாம். அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க பெண் குழந்தை 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. பையன் இப்போ தான் EEE முடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைங்கள நினச்சாவது அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலான்னு தோணுது. வீட்டில் என்ன வேணால் பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளோ வேணால் இருக்கட்டும், அதை வந்து யார்கிட்டயாவது ஷேர் பண்ணியிருக்கலாம். இல்லை எங்ககிட்ட சங்கம்னு ஒன்று இருக்குது, நாங்கள் 1000 வாட்டி சொல்கிறோம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட பேசுங்க, யாராவது ஒருத்தர் கால் பண்ணுங்கள், உங்கள் கஷ்டத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அது யாருமே ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களோட ஸ்ட்ரெஸ் எங்ககிட்ட சொன்னால் ஓரளவுக்கு ஓகே, வேலை இல்லை ஸ்ட்ரெஸ் அப்படின்னா கூட பரவாயில்ல. இப்போ அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, ப்ளஸ் கொஞ்சம் மூவிஸ் கூட போயிட்டு வந்ததாக சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது குடும்ப பிரச்சனையை தலையில் எடுத்துக்கிட்டு இது பண்ணது எங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். லேடிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ், வீட்லேயும் இருக்கலாம், வெளியிலே இருக்கலாம், எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனால் அந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணி வர்றதான் ஒவ்வொரு பெண்களோட வேலையாகவும் இருக்குது. பெண்கள்னால் அது என்னதான் நம்ம வெளியே ஒர்க் பண்ணிட்டு உள்ளே வந்தாலும், வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது வெளியில் நம்ம நடிக்கிறோம், அங்கே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தெரியாது. ஓகே, அங்கேயும் நல்லபடியாக நடிச்சானா அவங்க கலக்கலன்னு செட்டில் இருக்காங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே ஜாலியாக தான் இருக்குது. அவங்க இருக்க இடம் எல்லாமே கலக்கலன்னு இருக்குன்னு தான் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கங்கிறது எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. இனிமேல் தயவு செஞ்சு நான் மெம்பர்ஸ் கிட்ட இல்லை, யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முன்னாடி குடும்பத்தில் மற்றவங்களை விட்டுருங்க. நம்ம குழந்தைங்கள நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவங்க நம்ம இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த முடிவு மட்டும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி, அது ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி, பொம்பளைங்களாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த முடிவு எடுக்காதீங்க. ராஜி இருக்கிறோம், சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினரும், எங்களோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல அருணோட அம்மாவா நடிக்கிறவங்களும் என்னோட நண்பர்னு சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் நல்ல பழக்கம். நான் ஒரு வெப் சீரிஸ் நடிக்கும்போது என் கூட நடித்தாங்க. அதுக்கப்புறம் சிறகடிக்க ஆசை நடித்தாங்க. நிறைய ரீல்ஸ் என் கூட பண்ணியிருக்காங்க. நிறைய ஓன் வாய்ஸ் கண்டென்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தங்கமான ஒரு, எப்படின்னா பார்க்க தான் உருவம் தான் அப்படி இருக்குமே தவிர ரொம்ப சின்ன வயசு, ஒரு 39-40 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன், சின்ன வயசுலேயே குழந்தை பெற்றுட்டேன், அதனால மெச்சூரிட்டியாக இருக்கு அப்படிங்கிற. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், ஏம்மா எனக்கு ஜோடியாக நடிச்சிங்க, இப்போ வந்து ஒரு அம்மா கேரக்டரில் நடிக்கிறே கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்பேன். ஏப்பா நாங்கள் லேடிஸ் எல்லாம் அப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் நல்லா அன்பாக பேசுகிறவங்க, அவங்கள பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இப்போ இந்த சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு நிறைய படங்கள் நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு. இப்போ யூனியன் எலெக்ஷனில் வரும்போது கூட நான் கேட்டேன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய வாய்ப்புகள் இப்போ தான் படங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. உண்மையிலே அவங்க நல்லா இருந்திருந்தா, இந்த ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தா அவங்களுக்கு இன்னும் பிரைட்டாக நிறைய படங்கள், நிறைய சீரியல் வர்ற நேரம் இல்லை. அவங்க இறந்ததுக்கும் இண்டஸ்ட்ரிக்கு எந்த சம்மந்தம் இல்லை. வேலை வாய்ப்பு இல்லாததுனாலையோ இல்லை கம்பெனியில் பணம் வராதனாலேயோ எல்லாம் அவங்க இல்லை. அவங்களது வந்து பர்சனல் ப்ராப்ளத்துக்காக தான். அது பர்சனல் ப்ராப்ளம் என்னன்னு கூட நமக்கு தெரியாது, அதெல்லாம் அவங்களோட சொந்த விஷயம். ஆனால் அவங்க வேலை வாய்ப்பு இல்லாமல், வசதி இல்லாமல், காசு இல்லாதனாலேயே அந்த விஷயம் இருக்காது.
மேக்சிமம் வந்து அவங்க பர்சனல் ப்ராப்ளம் தான், மற்றபடி ஆமாம் பர்சனல் குடும்ப பிரச்சனை காரணம் அது அவங்களோட பிரச்சனை, அதுக்கு நம்ம கருத்தே சொல்ல முடியும். எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினரும் நடிகருமான ராஜேஸ்வரி அவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்தது எல்லாருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சி தான். இன்னைக்கு காலையில் தான் அந்த நியூஸ் எங்களுக்கு தெரிய வந்தது. இது என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்லலாம் அவங்க நிறைய சிறகடி காசு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இப்போ தான் ரீசெண்டாக நிறைய பிஸியாக ஆக ஆரம்பித்தாங்க. பாக்கியலட்சுமி இந்த தொடர்லாம் நிறைய நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுன்றது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மன வேதனை கொடுக்குது. இன்னும் 2 நாளில் ஞாயிற்றுக்கிழமை அவங்க பொண்ணுக்கு சடங்கு நிகழ்ச்சியெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த நிகழ்ச்சி கூட பார்க்காம நல்ல போல்டானவங்க, எல்லாமே தைரியமாக பேசக்கூடியவங்க தான். இப்படி போல்டாக இருக்கவங்க, தைரியமாக இருக்கக்கூடியவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியல. எல்லா பிரச்சனைக்குமே வந்து டெஃபினட்டாக சொல்யூஷன் இருக்குது. ஆனால் இது அவசரத்தில் ஏதோ இப்படி எடுக்கிறது குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புதுசாக பழகி இருக்கீங்க, இப்போ சின்னத்திரை நடிகர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், தொடர்ந்து இது பண்ண முடியல, ஒரு பெரிய சினிமாவில் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனே இருக்குது. அதுக்கு தனியாக ஏதாவது கவுன்சிலிங் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இருக்குது. நம்ம வந்து வந்த உடனே நம்ம அனௌன்ஸ் பண்ணோம், கவுன்சிலிங்லாம் இருக்குது. என்னென்னா அது நிறைய பேர் பயன்படுத்திக்கணும். அதுதான் நம்ம வந்து ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்குலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாரத்தில் 2 நாளைக்கெலாம் வந்து நம்மளுடைய பொறுப்பேற்பிலாலே வந்து அதெல்லாமே நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் அது அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த அவசரத்தினால எடுக்கிற அந்த முடிவாக தான் இருக்குமே தவிர இது இன்னொன்று வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க, இது வந்து 2015 மொழி மாற்று தொடர்கள் டப்பிங் சீரியலுக்கு உள்ளே வரும்போது நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் அப்போ நடந்த ஒரு போராட்டத்துக்கு பின்ன அது கொஞ்சம் கொஞ்சமாக அது படிப்படியாக குறைஞ்சது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அதையெல்லாம் தாண்டி மொழி மாற்று தொடர்கள் டப்பிங் அதெல்லாம் தாண்டி இப்போ என்னென்னா வேற்று மொழியிலேருந்து வேற்று மாநிலத்தில் நம்ம வர வேணான்னு சொல்லப்பட்ட அங்கேருந்து இங்கே தமிழ் தெரிந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதே நம்பி இருக்கக்கூடிய கலைஞர்கள் மத்தியில் அவங்களுக்கு வேலை இல்லாமல் வெளியிலேருந்து வரவங்களுக்கு நம்ம வர வேணாம்னு சொல்லலை. ஆனால் பர்சன்டேஜ் வந்து இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். பட் இது அது வேலை இல்லைனாலே எல்லாருக்குமே வந்து அது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே அதுதான். அப்புறம் இவங்க பொறுத்த வரைக்கும் என்னென்னா குடும்ப பிரச்சனை தான் காரணம் சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான் சொல்கிறாங்க. பட் அவங்களும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணவங்க. இப்போ தான் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸில் கொஞ்சமாக கமிட் ஆகி இப்போ தான் கொஞ்சம் பிஸியாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த சூழல் இப்போ வந்து அவங்க உண்மையாகவே கரெக்டாக ரொம்ப பிஸியாக தான் போயிட்டு இருக்காங்க சிறகடி காசை. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது சக நடிகர்கள்கிட்டயோ இல்லை சக நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாவது இதெல்லாம் தவிர்க்க முடியும். ஸோ இது வந்து நம்ம கையில் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து அவங்க எடுக்கிற அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த முடிவு எடுத்துடுறாங்க. எங்க கூடலாம் நடிக்கும் போதெல்லாம் நல்லா ஜாலியாக ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு எல்லாமே அது எதுவுமே ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட அவங்க துபாய்க்கு போயிட்டு வந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ சரி எல்லாமே ஓகே ஈஸியாக போயிட்டு இருக்கு. இப்போ சிறகடி காசில் ஒரு மெயின் ரோலில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்படியே மேலும் வளர்ச்சியாக இருக்கும்ன்றதை நம்பி நாங்களும் அப்படியே இருந்தோம். ஏதாவது ஷேர் பண்ணாதானே எங்களுக்கு தெரியும். அதுதான் மெயின். எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் நல்லா தான் பழகி. ஆமாம். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்போ ரீல்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணும்போது அந்த பர்சனல் விஷயத்தையும் சில பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் இப்போ என்ன ரீசன்ட்டு பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அண்டு